Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சங்கரா மீன் வறுவல் பண்ண போறோம். மீன் மேல இருக்க மசாலா உதிராம இந்த மாதிரி நல்லா அந்த கட் பண்ணதுக்குள்ளலாம் மசாலா இறங்கி எப்படி மீன் வறுக்கணும்னு தெரியுமா? வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க நான் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மீனாவே நல்லா கிடைச்சது. இதை வந்து சுத்தம் பண்ணிட்டு இது மேலே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்க, கீரல் மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம மசாலா தடவணும் அப்படின்னா இதுக்குள்ளே நல்லா காரம் உப்பு எல்லாம் சுதறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம முழுசாக வறுக்க போகிறதுனால நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டு தயார் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளே இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டோன்னா நம்மளோட வறுவல் ஆகட்டும் குழம்பாகட்டும் அது வந்து கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இது சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் லெமன்லேருந்து இதில் நான் ஒரு பாதி லெமன் தான் நான் இப்போ இதில் பிழிஞ்சு விட போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம வந்து கலக்கிக்கணும். நான் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் சேர்க்குறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு முறை நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா மீனுக்குள்ளே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கணும். இதை நம்ம கீறி வச்சுருக்க இடத்துலலாம் நல்லா தடவிக்கிட்டால் வறுவல் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்குள்ளேயும் லைட்டாக தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா மீன்லேயும் நான் மசாலா தடவி வச்சுட்டேன். இப்போ இந்த மசாலா நம்ம கலக்கும்போது நீங்கள் லெமன் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தவிர்த்துக்கலாம், பரவாயில்ல. ஆனால் வறுவல் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சேர்க்காமல் இதை வந்து நல்லா மசாலா தடவி வச்சாலும் மீன் வறுவல் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் எல்லாம் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு தான் இன்றைக்கி நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் இப்போ சூடாயிடுச்சு. இதில் இப்போ நல்லா 1 மணி நேரம் ஊறின மீன் துண்டு போட்டு பொரிக்க வேண்டியதான். சுற்றி கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்போட அனல் பார்த்திங்கன்னா சிம்லேயே தான் இருக்குது. மீன் வறுக்கிறதுக்கு மட்டும் எப்போதுமே அனல் சிம்லேயே வச்சு வறுத்தோன்னா அந்த மீனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மேலே அந்த மசாலாவும் நமக்கு பிரியாமல் அப்படியே நல்லா ஒட்டிகிட்ருக்கும், கரிஞ்சும் போகாது. இப்போ இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. திருப்பி போட்டுக்குவோம். திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ எடுத்துட வேண்டியதான். எப்போதுமே மீன் வறுக்கும்போது சும்மா திருப்பி போட்டு வறுக்கக்கூடாது. ஒரு பக்கம் ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டோம்னா இன்னொரு பக்கம் அதே 3-4 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.